ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொப்பனாயிக் ஆசிடோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ரொப்பனாயிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகுது நம்ம வந்து பார்ப்போம். அப்போ ப்ரொப்பனாயிக் ஆசிட் நம்ம எப்படி சிம்பிளாக எழுதலாம் பார்த்தீங்கன்னா C2H5COOH வந்து எழுதலாம். ஓகே, ப்ரொப்பனாயிக் ஆசிட். அப்போ ப்ரொப்பனாயிக் ஆசிட் நம்ம வந்து எப்படி டிசோசியேட் ஆகுது C2H5COO- ப்ளஸ் நமக்கு என்ன H ப்ளஸ்ஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. அப்போ அந்த ஈக்குலிபிரியத்தில் இனிஷியலாக 0.05 m வந்து மோலாரிட்டி வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ 0.05 ஈக்குலிபிரியத்தில் C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இங்கே C ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இங்கே வந்து நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் அயனைசேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிகிரி ஆஃப் அயனைசேஷன் அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா KA வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? KS = C ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து வீக் ஆசிட்க்கு மட்டும்தான். இங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻³ விட நமக்கு வந்து ஸ்மாலா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் 10⁻³ விட நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்ணணும் 1 - ஆல்ஃபா வந்து யூஸ் பண்ணணும். இங்க வந்து 10⁻³ விட கம்மியா இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம் C ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து KA வேல்யூ தெரியும். கான்சன்ட்ரேஷன் KA வேல்யூ நமக்கு என்னது 1.3 × 10⁻⁻5. கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து 0.05. அப்புறம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஆல்ஃபா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆல்ஃபா which is equal to √of KA/C இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஆல்ஃபா வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ எடுத்து நீங்க வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இங்க நமக்கு என்னது கான்சன்ட்ரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து 0.05. அப்போ நமக்கு வந்து இந்த ஆல்ஃபா வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து H+ கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ இந்த H+ கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் pH வந்து கண்டுபிடிச்சிடலாம். pH நமக்கு என்ன ஃபார்முலா pH which is equal to -log of வந்து H+. அப்போ நம்ம இது வந்து pH வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். இஸ் இட் கரெக்ட்? நான் வந்து ஃபுல்லா டீடைல்டா சால்வ் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டுருக்கேன். டீடைல்டு சொல்யூஷன் வேணும்ன்றவங்க ஃபுல் வீடியோ பார்த்துங்க. இல்ல ஜஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றோம்ன்றவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா வச்சு நம்ம வந்து H+ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து pH வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இதுல 0.01 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 0.01 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா HCl நம்ம வந்து உள்ள ஆட் பண்றோம். அப்போ HCl உள்ள ஆட் பண்ணும்போது HCl வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் இல்லையா? Cl- வந்து மாறிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இது வந்து 0.01 மோல் வந்து இருக்கும். Cl- வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.01 மோல் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த கேஸுக்கு நமக்கு வந்து ஆல்ஃபா வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். அப்போ முதல்ல கண்டுபிடிச்ச ஆல்ஃபாவோட இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து நமக்கு வந்து கம்மியா வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணி ஃபுல் வீடியோ போட்டுருக்கிறேன். அவங்க வந்து ஃபுல்லா வேணுன்றவங்க நீங்க வந்து ஃபுல் வீடியோ வந்து பாருங்க.